ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ நான் ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்குடைய தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி பீலர் வச்சு எல்லா தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறமா நான் உப்பு போட்டு வச்சுருந்த தண்ணியிலே அதை கழுவி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன் நீளமாட்டு. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நமக்கு சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 டைம் ஃப்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தது அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண அந்த பீஸ் எல்லாமே நம்ம அதே தண்ணியில் தான் போட்டு வைக்கிறோம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்துடுங்க. இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டு வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் விடுறேன். ஆயில் ஹீட்டான உடனே இது கூட வந்து ஒரு 7-8 வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி இடித்து அதில் சேர்த்துக்கிடுங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க. தேவைக்கேற்ப உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. அது கூடவே ஒரு 2-3 பிஞ்சு அளவு காயப்பொடி இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. அந்த வெள்ளைப்பூண்டு, உருளைக்கிழங்கு, காயப்பொடி, உப்பு எல்லாமே கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம அதை ஓப்பன் பண்ணி திருப்பியும் அதை கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகியும் வந்திருக்கு பாருங்க. இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் இதில் ஆட் பண்ணலாம். நல்ல மிளகு தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க. ஜீரகத்தூள் அதுவும் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்கோட ஒன்று சேர்ந்து வரணும். அதனால் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி அந்த மசாலா வந்து நம்ம உருளைக்கிழங்கோடு இந்த அளவு நம்ம சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா அதை வந்து கலந்து விட்டுடுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் மேலே தூவி விட்டுடுங்க. அந்த கருவேப்பிலை வாசனையோட அந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.